டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பான விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. டாஸ்மாகில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ் என்பவர் டாஸ்மாக் முறைகேடு வழக்கை முற்றிலும் தள்ளுபடி செய்ய வேண்டுமென விடுத்த கோரிக்கையை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய் மாலியா பாக்சி மற்றும் வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.